Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நீட், ஐஐடி உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் ஃபிட்ஜி தனியார் பயிற்சி மையத்தின் தமிழ்நாடு தலைவர் மீது 140 பெற்றோர் அளித்த புகாரில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு வழக்கு பதிவு செய்துள்ளது. ஃபிட்ஜி எனப்படும் தனியார் பயிற்சி மையம் டெல்லியை தலைமையிடமாக கொண்டு நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் கிளைகளை அமைத்து செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக ஜேஇஇ, நீட் உள்ளிட்ட பல்வேறு நுழைவுத் தேர்வுகளுக்கு இந்த தனியார் பயிற்சி மையம் பயிற்சி அளித்து வருகிறது. குறைந்தபட்சம் 2 லட்சம் ரூபாய் முதல் அதிகபட்சம் 5 லட்சம் ரூபாய் வரை பல்வேறு விதமான பேக்கேஜ்களில் தனியார் பள்ளிகள் மூலம் பயிற்சி அளிக்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் சென்னையில் 5 பயிற்சி மையங்களும் கோயம்புத்தூரில் ஒன்றும் செயல்பட்டு வருகின்றன. இதன் தலைவராக அன்கூர் ஜெயின் என்பவர் செயல்பட்டு வருகிறார். சில வாரங்களுக்கு முன்பு ஃபிட்ஜி தனியார் பயிற்சி மையத்தில் நிதி பிரச்சினை, ஆசிரியர்கள் திடீர் பணி விலகல் போன்ற காரணங்களால் பல மையங்கள் மூடப்பட்டதாக தகவல் வெளியாகியது. மேலும் மையத்தின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டதால் நிதி பிரச்சனையில் சிக்கியதாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில்தான் கீழ்ப்பாக்கம் ஃபிட்ஜி கிளையில் தனியார் பள்ளி மூலமாக சேர்ந்த மாணவர்கள் சுமார் 140 பேரிடம் 4 கோடி ரூபாய் அளவில் வசூலிக்கப்பட்டு பணத்தை திருப்பி தராமல் முறையாக பயிற்சி அளிக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. ஃபிட்ஜி பயிற்சி மையத்தில் கட்டப்பட்ட பணத்தை திருப்பி கேட்டபோது முறையாக பதில் அளிக்கவில்லை. இது தொடர்பாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பெற்றோர் புகார் அளிக்க ஆரம்பித்தனர். அதன் அடிப்படையில் ஃபிட்ஜி தனியார் பயிற்சி மையம் மீதும் தமிழ்நாடு மற்றும் கேரளா ஆகியவற்றில் ஃபிட்ஜி தனியார் பயிற்சி மையத்தின் தலைவர் அங்கூர் ஜெயின் மீதும் அதன் இயக்குநர்கள் மீதும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த வாரம் அமலாக்கத்துறை டெல்லி, நொய்டா உள்ளிட்ட இடங்களில் உள்ள ஃபிட்ஜி தொடர்பான தலைமை அலுவலக இடங்களில் திடீர் சோதனை மேற்கொண்டது. குறிப்பாக இதன் தலைவர் DK கோயல் உள்ளிட்டோர் தொடர்பான இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது. இதில் 15,000 மாணவர்களிடம் பணத்தை வசூல் செய்து 250 கோடி ரூபாய் மோசடி செய்தது தெரிய வந்திருக்கிறது. DK கோயல் தொடர்பான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 10 லட்சம் ரூபாய் பணமும் சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. புகார் குறித்து ஃபிட்ஜி நிறுவனத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது தங்களால் பதிலளிக்க இயலாது என்று கூறி மறுத்துவிட்டனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.